பேரன்புடைய ஆசிரிய பெருந்தகைகள் அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கம். இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடாக விசேட பதிவொன்றில் உங்களை சந்திக்கின்றேன். இப்பதிவு முழுமையாக ஆசிரிய இடமாற்றம் சம்பந்தமான பதிவாகும். வட மாகாணத்தில் நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்றத்திலும் சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திலும் பக்கசார்பான செயற்பாடுகளும் பழிவாங்கும் செயற்பாடுகளும் இடம்பெற்றதை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் அடையாளப்படுத்தி பல்வேறு கடிதங்களின் ஊடாகவும் ஒரு சில கவனஈர்ப்பு போராட்டங்களின் மூலமும் வெளிப்படுத்தியிருப்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் இடமாற்றத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்துடன் தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை அவலங்களை முன்வைத்தார்கள். அதற்கேற்ப எமது சங்க மத்திய குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒரு பொது தீர்மானத்தை எடுத்து கடந்த 4ஆம் திகதி 6ஆம் மாதம் 2025 ஆண்டு 10 மணியளவிலே வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் பாரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் ஊடாக ஒரு மகஜரையும் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களிடம் கையளித்திருந்தோம். ஆளுநர் சந்திப்பில் எமது சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். எமது சங்க பிரதிநிதிகளான யாழ் வலய செயலாளர் ஸ்ரீதரன் ஆசிரியர் அவர்களும் வலிகாம வலய தலைவர் டினோசன் அவர்களும் வடக்கு மாகாண செயலாளர் விஜகரன் அவர்களும் இந்த ஆளுநர் சந்திப்பிலே கலந்துரையாடியது குறிப்பிடத்தக்கது. அங்கு ஆளுநர் முன்வைத்த கருத்துக்களாவது, இந்த இடமாற்றத்திலே உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிறை மாத கர்ப்பிணிகள், குழந்தைகளை சிறிய, அதாவது 1 வயது 2 வயது 6 மாதம் குழந்தைகளை உடையவர்களுக்கும் மற்றும் விசேடமாக தீராத நோய்களுடையவர்களும் மற்றும் வெளி மாவட்டம் அதிகஷ்ட பிரதேசங்களில் வேலை செய்த ஆசிரியர்களுடைய மேன்முறையீடு மீள்பரிசீலனை செய்து அவர்களுக்கு இடமாற்றத்தை ரத்து செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் இதைத் தொடர்ந்து இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட அந்த சுயின போராட்டம் நண்பகலிலே கைவிடப்பட்டு ஆசிரியர்கள் கலைந்து சென்றார். தொடர்ந்து அடுத்தடுத்த படிமுறைகளை மாகாண கல்வி திணைக்களம், மாகாண கல்வி அமைச்சினுடைய செயலகம் போன்ற அலுவலகங்களிலும் நாங்கள் அந்த மேன்முறையீட்டை கொடுப்பதற்காக ஆசிரியர்களும் சென்றிருந்தார். இருந்த போதிலும் இங்கே அவர்கள் அதை உதாசீனப்படுத்தியதாகவே இருக்கின்றது. இங்கே எமக்கு ஒரு ஐயம் தோன்றுகின்றது. நிறை கர்ப்பிணிகள், அதாவது வயிற்றிலே 3 மாதம் 4 மாதம் 7 மாதம் முல்லைத்தீவிலே வெட்கப்பட வேண்டிய விடயம். 7 மாத ஒரு கர்ப்பிணி தாய்க்கு கட்டாயமாக அங்க சேர்ந்த அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி தாய்க்கு மன்னார் பிரதேசத்துக்கு கடமையாற்றுமாறு இடமாற்றம் செய்திருக்கிறார். அவர் நேரடியாக மாகாண கல்வி பணிப்பாளர், முல்லைத்தீவு வலய கல்வி பணிப்பாளர் போன்றோட முறைப்பாடு செய்த போதும் நீங்கள் கட்டாயமாக போக வேண்டும். ஆகவே இவர்கள் எங்களுடைய தலைமுறையான கலாச்சாரத்தை அளிப்பதோடு எங்களுடைய நாட்டினுடைய சனத்தொகை பெருக்கத்தையும் அளித்துக் கொண்டிருக்கிறார். நாம் குறிப்பிடுகின்றோம், இளம் வயதை உடையவர்கள், சில கஷ்ட அதிகஷ்ட
வெளிமாவட்ட சேவைகளை வெளிமாகாண சேவைகளை வழங்காமல் 5 வருடங்களுக்கு குறைந்தவர்கள் பலர் இருக்கின்றார். அவர்களை முதலிலே தூர பிரதேசங்களுக்கு அனுப்பும். பாவம் ஒன்றும் அறியாத கர்ப்பிணி தாய்மார்களையும் 2 வயது 3 வயது 1 வயதுடைய குழந்தைகளையும் நீங்கள் அனுப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிடில் ஆசிரியர்கள் உங்களுக்கு அடையாளமாக நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார். இனிவரும் காலத்திலே இவ்வாறு வடமாகாணத்திலே இந்த அரசாங்கமும் இந்த அரசு அதிகாரிகளும் இந்த ஆசிரிய இடமாற்றத்தை சீர் செய்யாவிடின் நாம் வடமாகாண ரீதியாக ஒரு சுகையின போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் கல்வி என்பது பல பல இடங்களிலே வேலை செய்கின்ற போதுதான் ஒரு ஆசிரியருடைய ஆளுமை வளர்ச்சி அடையும். ஆனால் பல இடங்களிலே வேலை செய்யாது அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கின்றார். இன்று யாழ்ப்பாணத்திலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரச முகவராகவும் அரச இயந்திரத்தை செயற்படுத்துகின்றவராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஆளுநர் அவர்கள் சில பக்கசார்பான அடிப்படையிலே செயற்படுவதாக எமது சங்கத்துக்கு பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் உறவினர்களும் முறைப்பாடு செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த இடமாற்றப்பட்ட சம்பந்தப்பட்ட விடயத்தை தான் கவனிக்க முடியாது என்றும் இது எனக்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் சில ஆசிரியர்களை திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் தமக்கு தேவையான தம் உறவினர்கள் சிலரை கதைத்து அவர்கள் தங்களுக்கு தேவையான கிட்ட இடங்களிலே இடமாற்றி இருப்பதாக எமது சங்கத்திலே முறைப்பாடு செய்துள்ளார்கள். இவ்வாறு ஒரு சமூகத்திற்கு நல்வழியை காட்ட வேண்டிய ஒரு சமூகத்தினுடைய விடிவழியாக செயற்படுகின்ற ஒரு ஆளுநர் பக்கசார்பாக செயற்படுவது கவலைக்குரிய விடயம். இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். இன்று வடமாகாணத்திலே ஓரளவுக்கு அதாவது நேர்த்தியாகவும் நேரிய வழியிலும் செயற்பட்ட வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வடமாகாணத்திலே இன்று நீண்ட நாட்களாக நிரந்தரமான ஒரு மாகாண கல்வி பணிப்பாளர் நியமிக்கப்படாமல் இருப்பதும் ஒரு ஒரு காபந்து அரசாங்கத்தின் அடிப்படையிலே தான் வடமாகாணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே நாம் ஒன்றை தீர்மானிக்க வேண்டும். இந்த இலங்கையிலே ஒரு ஆட்சி மலர்ந்து, அதாவது ஒரு புதிய ஆட்சி முறை மலர்ந்து இந்த வடமாகாணத்திலே இன்னும் எத்தனையோ மாதங்கள் கடந்த நிலையிலும் ஒரு மாகாண கல்வி பணிப்பாளரை நியமிப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கும் இந்த மாகாணத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் முடியாமல் இருக்கிறது என்றால் இவர்கள் எவ்வகையிலே எங்களுடைய தமிழ் கல்வியை, எங்கள் வடமாகாணத்தினுடைய கல்வியை சீர்திருத்தம் செய்வார்கள், உயர்வழி உயர் பாதையிலே நகர்த்துவார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கடந்த காலங்களை போன்றே கடந்த காலங்களினுடைய சில அதிகாரிகளினுடைய சில செல்வாக்கே இங்கு மேலோங்கி நிற்கின்றது. இங்கே அரச ஜனாதிபதியினுடைய நியமனமாக இருக்கின்ற இந்த ஆளுநர் நியமனத்திலே அவர் நேரடியாக சில விடயங்களை கதைக்கின்றார். ஆனால் அதை பேச்சளவிலே விடுத்துவிட்டு எந்த விடயத்தையும் செயலளவிலே செய்யவில்லை. சிந்தித்து பாருங்கள். 7 மாத கர்ப்பிணி, கால் ஊனமுற்றவர், நிரந்தர உடல் ஊனமுற்றவர்கள், இவர்களுக்கு அதுவும் ஆசிரியர்கள், இவ்வாறான ஆசிரியர்களை தூர இடங்களுக்கு அனுப்புவதால் இவ்வளவான ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. தற்காலமாவது, அதாவது 2 வருடங்கள் 3 வருடங்களாவது அவருடைய இடமாற்றத்தை ரத்து செய்து மீண்டும் அவர்கள் அந்த வெளி மாவட்ட சேவையோ அல்லது கஷ்ட பிரதேசத்தையோ அதிகஷ்ட பிரதேசத்தையோ செய்யாவிடின் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் எமது தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக. இலங்கையிலே பொதுவாக ஒரு தேசிய இடமாற்ற கொள்கை இருக்கின்றது. அந்த தேசிய இடமாற்ற கொள்கைக்கு சரியாக நடைமுறைப்படுத்தி வருகின்ற வழியிலே அது எல்லாமே சரி சமனாகவும் ஒரு ஆசிரியர்களுடைய பணிப்பகிர்வும் இல்லை. 2012ஆம் ஆண்டுக்கு முதல் நியமனம் பெற்ற ஆசிரியர்களை, அதாவது அந்த பிரதேசத்திலே வடமராட்சி கிழக்கு, அந்த பிரதேசத்தில் அந்த காலத்திலே வடமராட்சி கிழக்கு, கடல் கடந்த தீவகம், தீவகத்தினுடைய தூர பகுதிகள், மடு பிரதேசம், வவுனியா வடக்கு, வவுனியா தெற்கு, வெற்றிலக்கேணி, முல்லைத்தீவினுடைய கரையோர பிரதேசங்களிலே கடமையாற்றியவர்களுக்கு விதிவிலக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்கின்றோம்.
இன்று முல்லைத்தீவிலே 25 வருடங்கள் தொடர்ச்சியாக கடமையாற்றிய ஆசிரியர்கள் இருக்கின்றனர். அவர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு இன்னும் ஒரு 3 வருடங்கள், 4 வருடங்கள், 5 வருடங்கள், அதிகூடியதாக ஒரு 10 வருடங்கள் தான் இருக்கின்றன. இருந்த போதிலும் அவர்களை தூர இடங்களுக்கு இடமாற்றுகின்றனர். இதனால் அவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றனர். மாகாண கல்வி திணைக்களமும் மாகாண கல்வி அமைச்சும் ஆரம்ப கல்வி ஆசிரியர் நியமனத்தை வழங்கிவிட்டு 25-30 வருடங்களாக ஆளணி பற்றாக்குறை காலத்திலே அவர்களுக்கு வேறு பாடங்களை, அதாவது தமிழ் பாடம், சமய பாடம், விஞ்ஞான பாடம், கணித பாடம் என்ற வகையிலே காப்போத்திர சாதாரண தரம், இடைநிலை, உயர்நிலை பாடங்கள் கற்பித்திருக்கிறார். ஆகவே 25 வருடங்கள் ஒரு உயர் தரத்திற்கு அல்லது இடைநிலை பாடத்தை கற்பித்த ஒரு ஆசிரியர் தொடர்ச்சியாக திடீரென்று ஆரம்ப கல்விக்கு மாற்றப்பட்டால் அது எந்த வகையிலே அந்த ஆரம்ப கல்வி ஒரு நேர்த்தியாக செல்லும் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே தற்போதைய அரசாங்கமும் இந்த வடமாகாண அதிகாரிகளும் ஒன்று கூடிய ஒரு முடிவுக்கு வர வேண்டும். 3 விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறோம். ஒன்று, வருடாந்த ஆசிரியர் இடமாற்றத்திலே சீர் செய்ய வேண்டும். இரண்டாவது, சேவையின் தேவையை கருதிய ஆசிரியர் இடமாற்றத்தையும் நாங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்ற, அதாவது ஆசிரியர்களுக்கு, முக்கியமாக ஆசிரியர்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும். மூன்றாவது விடயம், இந்த வடமாகாணத்திற்கு எந்த விதமான பக்க சார்பும் இல்லாத அடிப்படையிலே ஒரு நேர்முக தேர்வு நடந்தது. அந்த நேர்முக தேர்வு அடிப்படையிலே அந்த புள்ளிகளை பெற்றதன் அடிப்படையிலே ஒரு மாகாண கல்வி பணிப்பாளர் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று புள்ளிகளை பெற்ற பலர் இருக்கின்ற வழியிலே அதற்கு புள்ளிகளை அந்த பெறாத ஒருவரை நியமிப்பதற்காக சில அரச முகவர்களாக செயற்படும், அதாவது வடக்கு மாகாண ஆளுநர் உட்பட அரச முகவர்களாக செயற்படுகின்றவர்கள் ஒரு தவறுதலான கருத்தை கொடுத்து எமது கல்வியை மீண்டும் ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு செல்வதற்கு எத்தனிக்கின்றார்கள். ஆகவே இந்த 3 நிலைகளையும் மாற்றுவதற்காக நாம் எமது ஆசிரியர் குழாத்திடமும், பேரன்பு மிக்க பெருந்தகமையுடைய ஆசிரியர் குழாத்திடமும், பொதுவாக எல்லா சமூகத்திடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் வடமாகாணத்திலே எடுக்க இருக்கின்ற இந்த ஒரு நாள் சுகையின போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள், அதாவது வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி, அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி 3:30 மணிக்கு இலக்கம் 18 இலந்தைக்குளம் வீதி, யாழ்ப்பாணம் அரியாலை மாம்பழ சந்திக்கு அருகில் என்ற முகவரியிலே நாங்கள் ஒரு ஆசிரியர் சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த வருடாந்த இடமாற்றத்திலும் இந்த சேவையின் தேவையை கருதிய இடமாற்றத்திலும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்பாக ஒரு கலந்துரையாடலை எமது தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் தலைமை அலுவலகத்திலே மேற்கொள்ள இருக்கின்றோம். அன்பான ஆசிரியர்களே, இதில் எந்த விதமான மறைமுகமான செயற்பாடுகளும் இல்லை. பாதிக்கப்பட்ட உங்களுக்கு நேர்த்தியான சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அதாவது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு இலக்கம் 18 இலந்தைக்குளம் வீதி, அரியாலை மாம்பழச்சந்தி என்ற தலைமை, அதாவது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் தலைமைப்படத்திலே இந்த கலந்துரையாடல் நடைபெறுகின்றது. இந்த கலந்துரையாடலில் நீங்கள் பங்கு பெற்றினால்தான் நாம் தொடர்ச்சியாக அடுத்த நடவடிக்கையை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை ஒரு பொது முடிவுக்கு வரலாம். தொடர்ந்து என்னுடைய தொலைபேசி இலக்கத்தையும் குறிப்பிடுகின்றேன். அந்த இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்வதனூடாகவும் உங்களது வரவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 077 96 81 333 077 96 81 333. அன்புடன் விடைபெறுகின்றேன். உங்களது ஒத்துழைப்பே உங்களது வாழ்க்கையும் எமது சங்கத்தின் வெற்றியுமாகும். நன்றி.